கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரிகளே, எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்களுக்கு என்னுடைய பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களை நான் எஸ்தர் 2 அதிகாரம் 7 சொல்லி, குமாரத்தியை உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு லெக்கையுடைய குமாரத்தியாக இல்லது ஒரு லெக்கையுடைய பெண்ணாக நீங்கள் இன்றைக்கு ஆவியானவரோட உதவியோடு உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க முடியும் என்று சொல்லி, உங்களால் எல்லாவற்றையும் மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த வசனத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொத்தக்காய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே அவளை மீட்டெடுத்து கொண்டான். அதாவது ரெச்சிப்பு என்கின்ற பதத்திற்கு மீட்டெடுப்பு என்பதே அர்த்தம். ஆழமான தண்ணீரிலிருந்து கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்துள்ளார். லெக்கையுடைய குமாரத்தி மோசமான சூழலிலிருந்து தன்னை மீட்டெடுக்க திராணியுள்ளவளாக காணப்படுகிறார். லெக்கையுடைய குமாரத்தியே, உனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த எஸ்தர் ஒரு அனாதையாக இருந்தால், மொர்தெகாய் அவளை தன் பராமரிப்பின் கீழ் வளர்த்து வந்தார். இளம் பிராயத்தில் அனாதையான அநேக மக்கள் தங்கள் வாழ்க்கையில் கைவிடப்பட்டிருப்பார்கள். மொர்தெகாயின் பராமரிப்பில் வளர்க்கப்பட்ட எஸ்தர் ஒருவேளை ஒரு தகப்பன் அல்லது ஒரு தாயின் அன்பு அவளுக்கு கிடைக்கவில்லை என்று அவள் அநேக நேரம் புலம்பிருக்கலாம், அழுதிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம். வேதாகமத்தில் 2ஆம் பகுதியை நீங்கள் கவனித்து பாருங்களேன். தேவனை நேசிக்கப்படுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கர்த்தரை நேசித்தீர்கள், ஆனால் லெக்கையுடைய ஒரு பெண் தன் இருதயத்தை கர்த்தர் மேல் வைப்பார். ஒருவேளை இன்று நான் இந்த மனிதனை மணந்தேன், இல்லை இந்த மனுஷனை எனக்கு பிடித்த அந்த வாலிபனை திருமணம் செய்து கொண்டேன் என்று உங்களுக்கு நீங்கள் கேள்வி எழுப்பலாம். பிடித்தவனா பிடிக்காதவனா என்ன தெரியல என்று சொல்லி பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே எனது பல திருப்பங்கள் அல்லது திசைகள் சென்றிருக்க கூடும். நீங்கள் இவருக்கு பதிலாக வேறொருவரை மணந்திருக்கலாமோ, அது நலமா இருக்குமோ என்று கூட நீங்க யோசித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த கேள்விகள் இவ்விதமாக நீங்கள் சிந்திக்கும் போதும் இழந்த அநேக தருணங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒன்றே நான் சொல்லுகிறேன், எல்லா நன்மைக்கு எதுவாக நடக்கின்றது என்று சொல்லி நீங்கள் அறிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை உங்களுக்கு திருமணமாகாமல் வயது கூடி இருக்கக்கூடும். திருமணமாகி பல ஆண்டுகள் கூட இருந்து பிள்ளைகளையும் நீங்கள் பெற்று பாக்கியவதிகளா இருக்கலாம். ஒருவேளை மிருகத்தனமான ஒரு கணவரை நீங்கள் மணந்திருக்கலாம். நான் உங்களிடம் கூறுவது என்னவென்று சொன்னால், சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக செய்து முடிக்கிற நிகழ்த்துகிற லெக்கையுடைய குமாரத்தியே, எல்லாம் நன்மைக்கு எதுவாய் உனக்கு முடியும். எனக்கு அன்புக்குரிய எனக்கு பிரியமான குமாரத்தியே, லெக்கையுடைய குமாரத்தி எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வார், எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வார். எஸ்தர் தன் தாய் தகப்பன் இல்லை அல்லது அவளுக்கு பிரியமானவர்கள் இருக்கவில்லைதான். அவளுக்கு ஒரே ஒரு உறவினர் தான் இருந்தார். ஒன்றுமில்லாத எஸ்தரை தேவனை வளர்க்க கூடுமானால், இன்றைக்கு இதை கேட்கிற குமாரத்தியே, சகோதரியே, உனக்கு எல்லாம் நன்மையாக மாறும் என்று நான் உன்னை இந்த வார்த்தையின்படி நீங்களும் பெற்றுக்கொள்வீங்க, மற்றவர்களுக்கு கொடுப்பீங்க. இது எஸ்தர் மட்டும் இல்லைங்க, இன்னும் வேதத்தில் நம்ம அதே அநேகமா வாசித்து பார்த்தோம் என்றால் எத்தனை பேர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கு வேதவசனத்தின் மூலம் காணும்படியாக நம்மள இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களால எல்லாவற்றையும் மீட்டெடுக்க முடியுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட பிரச்சனையில் நீங்க கடந்து போயிருந்தாலும் இந்த எஸ்தரை போல எல்லாவற்றையும் நீங்கள் மீட்டெடுக்க முடியும். இந்த வேத வசன பகுதியின் மூலம் உங்களை ஒரு விசை கூட நான் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கு சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்பெத்தேல் ஊழியத்தில் என்னோட இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் என்னுடைய இருதயத்திலிருந்து மனமார்ந்த பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.